கோழி பண்ணை வச்சுருக்க நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோழி குஞ்சு ஒரு நாளில் இருந்து ஒரு மாதம் ஆகிறக்குள்ளார பாதி கோழி குஞ்சு இறந்துடும். நம்ம என்ன தான் பராமரித்தாலும் அப்படியே ரக்க தொங்கி செத்து போயிடுங்க. இந்த பிரச்சனையை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் தான் கூண்டு முறைக்கு கோழி குஞ்சுகளை கூண்டு முறைக்கு மாற்றினாங்க. நம்ம ஒரு நாளில் இருந்து 7 நாள் வரைக்கும் இந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குங்க. தகர ப்ரூடிங் போட்டுருவோங்க. F1 வேக்சின் விடுற வரைக்கும் தகர ப்ரூடிங் போட்டுருவோங்க. 7 நாள் முடிஞ்சு F1 வேக்சின் விட்டதுக்கப்புறம் இந்த கேஜுக்கு மாற்றிடுவோங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன வலை போட்டிருக்கேன். கோழி குஞ்சோட கால் மாட்டாதுங்க. இது 1 மாதம் வரைக்கும் இந்த கேஜ்லேயே இருக்குங்க. கேஜ் டைப்பில் வளர்த்துறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட எச்சம் தண்ணியில் விழுகாதுங்க. அதோட எச்சத்தை அதே சாப்பிடாது. மெயின் அதுதாங்க. அதோட எச்சம் அப்படியே கீழே விழுந்துடும். எந்த விதமான அசுத்தமும் பண்ணாதுங்க தண்ணியிலையோ தீனிலையோ. ஏன்னா கோழிங்களுக்கு மெயின் ஒரு நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே அந்த ரத்த கழிச்சல் நோய் வந்தால் தான் அந்த ரத்த தொங்கி சாகிற பிரச்சனை எல்லாமே இருக்குங்க. இந்த கேஜ் டைப் போனீங்கன்னா அந்த ரத்த கழிச்சல் நோயே இருக்காதுங்க. 7 நாளில் இருந்து 1 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த ப்ரூடிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. பல்ப் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அப்போ தான் கோழி குஞ்சோட க்ரோத் நல்லா இருக்குங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த கேஜுக்கு மாற்றிடுவோங்க. இது கால் அந்த ஒன்றுக்கு அரைக்கரை சைஸு வருங்க. கால் வைக்கிற இடம் இது பார்த்திங்கன்னா எச்சம் கீழே விழுந்துருங்க. இதுவுமே சுத்தமாக இருக்கிறதுக்காக தான் இந்த கேஜ் டைப்புங்க. 1 மாதத்துக்கு அப்புறங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 மாதம் குஞ்சு வரைக்குமே இந்த கேஜில் விட்ருக்காங்க. அது குஞ்சு தான் பார்த்துட்ருக்கீங்க. இது மாதிரி விட்டு உள்ளாரே தீனி தண்ணி எல்லாமே வச்சுருவோங்க. பசுந்தீவனை போடுறதும் உள்ளாரையே போட்டுருவோங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடிவிக்கே பவுல் ஃபாக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் கோழிங்களை வெளியவே விடுவோங்க. மேய்ச்சல் முறையிலே விடுவோங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் ப்ரூடிங் தேவையில்லைங்க. அதனால் கோழி காத்தோட்டமாக இருந்தால் அந்த இருக்கிற அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரே போதுங்க கோழிங்களுக்கு. அதனால் லைட் போட தேவையில்லைங்க. அதனால் காத்தோட்டமாக விட்டுருக்காங்க. ஏன்னா கோழி குண்டு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கோழி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. அதனால் சுற்றியும் காத்தோட்டமாக காற்று உள்ளார போய் வெளியே வர அளவுக்கு. ஏன்னா அப்போ தான் நாற்றம் வராதுங்க. அதனால் ஃபுல்லாக வலை அடிச்சிருக்கோங்க. கூண்டு முறையில் போகிறதுல அட்வான்டேஜும் இருக்குங்க, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குங்க. கூண்டு முறையில் போகும்போது கோழி குஞ்சுகள் கொத்திக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா குறுகிய இடத்துல இருக்கனால கொத்திக்கிற குணம் நாட்டுக்கோழிங்களுக்கு ரொம்ப அதிகம். அதுவும் பெருவடை கோழிங்களுக்கு சொல்லிக்கவே வேணாங்க. இருக்கிற கோழி அப்படியே கொத்தி குடல்லேருந்து எல்லாமே கொத்தி எடுத்துருங்க. அந்த அளவுக்கு கொத்திக்குங்க. அந்த பிரச்சனை இருக்குங்க. அதனால் 1 மாதத்துக்கு அப்புறம் லைட்டாக மூக்கோட அந்த நுனியை மட்டும் லைட்டாக நெயில் கட்டரை வச்சோ இல்லை கட்டரை வச்சோ லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா கோழி கொத்தினாலும் அந்த கோழி குஞ்சுகளுக்கு பாதிப்பாகாதுங்க. இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜுங்க. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கோழி பீயை எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா பேட்ச் மாற்றும் போது மட்டும் க்ளீன் பண்ணால் போதுங்க. ஏன்னா எல்லா எச்சமும் கீழே விழுந்துருது. கீழே மண் போட்டிருப்போங்க. கீழே லைட்டாக கூட்டி மட்டும் அப்பப்போ வாரம் ஒருக்கா கூட்டி அள்ளிட்டால் மட்டும் போதுங்க. எல்லோரும் கோழி வளர்ப்பில் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, கோழி மூக்கை வெட்டிட்டா கொத்தாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. கோழி அப்படி கிடையாதுங்க. கோழி மூக்கு வெட்டிட்டா கொத்துனாலும் அந்த கொத்து வாங்குகிற குஞ்சுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காதுங்க. ஏன்னா மூக்கு ஷார்ப்பாக இல்லாதனால கொத்துனாலும் அந்த குஞ்சுங்களுக்கு அடிப்படாதுங்க, ரத்தம் வராது. அதுதான் மூக்கு வெட்டுறதுங்க. மூக்கை வெட்ட லைட்டாக அந்த இதை எடுத்து விடுவாங்க. ஏன்னா நமக்கு இல்லைன்னா குஞ்சு இழப்பாயிருங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கோழி பண்ணை வச்சுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, அந்த டாபிக் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் கமெண்டில் சொன்னீங்கன்னா அந்த டாபிக் பற்றி பேசலாங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.